அண்மை செய்தி பெங்களூரு கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் மத்திய அமைச்சர் ஷோபா தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய விவகாரம் தொடர்பாக தற்போது ஒரு அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மன்னிப்பு தெரிவிப்பதாக மத்திய இணையமைச்சர் ஷோபா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்டு மத்திய அமைச்சர் ஷோபா கரத்ராஜே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார். பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் கேஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரத்ராஜே பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இரு பிரிவினரிடையே கலக்கத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் ஷோபா கரத்ராஜே மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஷோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கோரினால் ஏற்க தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் வழக்கே நீதிபதி ஜெயச்சந்திரன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஷோபா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோருவதில் சில சிக்கல்கள் உள்ளதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தனது எக்ஸ்பல்ஸில் மன்னிப்பு கேட்கப்பட்டு விட்டதாகவும் கூறியிருந்தார். முதலமைச்சரின் கருத்தை பெற்றே செய்தியாளர் சந்திப்பில் மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவித்ததாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து இணையமைச்சர் சார்பில் மனு ஒன்று இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தமிழக மக்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து வழக்கின் விசாரணையும் நீதிபதிகள் நாளை மறுதினத்தில் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.